அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நிறைய பேர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள தாண்டி வளர்ந்தீங்கன்னா அதே சந்தோஷம் பொறாமையாக மாறிடும். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அப்படி இருக்க மாட்டார். அவர் யாருன்னா அவர் தான் உங்கள் அப்பாவாக இருப்பார். நீ என்னை தாண்டி போனால் நான் ஜெயிச்சவனாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரே மனுஷன் உங்கள் அப்பா தான். உலகம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களை சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஜாபில் இருந்தீங்கன்னா இதை விட பெட்டர் சேலரி வாங்கலாமேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பரவாயில்ல, லக்கில் ஜெயிச்சிட்டிங்கன்னுவாங்க. ஆனால் அப்பா, நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போனாலும் நீங்கள் அவரை தாண்டி நின்னாலும் அவர் மனசுக்குள்ள ஒரே ஃபீலிங் தான், என் பையன் என் கனவை தாண்டி வாழறான். இது ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு அப்பா தான் குட்டி பையனோட ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சார். ஸோ அவர் மெதுவாக ஓடி தன்னால் ஜெயிக்க முடியும், இருந்தாலும் மகன் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு மெதுவாக ஓடினார். மகன் அதை ஜெயிச்சுட்டு குஷியாக சொன்னான், அப்பா நான் தான் ஃபாஸ்ட்டு, நான் தான் ஜெயிச்சேன்ட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பையன் வளர்ந்த பிறகு நிஜமாகவே ஒரு ஓட்டப்பந்தயம் அப்பாவோட பையன் அப்பாவை தாண்டி ஓடிடுறான். ஓடிட்டு சொன்னான் சிரிச்சுக்கிட்டே, அப்பா நான் உங்களை விட ஓடமாக ஓடிட்டேன், நான் தான் ஜெயிச்சேன்ட்டேன். அப்போ அப்பா என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு சின்ன சிரிப்போட, இந்த தோல்விக்காகத்தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னாரு. ஸோ இதே உலகம் என்ன பண்ண தெரியுங்களா? நீங்கள் கீழே இருந்தால் உதவும், நீங்கள் மேலே போனால் இழுக்கும். ஆனால் அப்பா, நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கினா என் பிள்ளை கார் வாங்கிட்டான்னு பெருமையாக சொல்லுவார். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல நின்னீங்கன்னா அவர் நிழல் மாதிரி பின்னாடி இருப்பார், ஆனால் அவர் முன்னாடி தெரிய மாட்டார். எல்லா பெற்றோர்களுமே உங்கள்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆசை ரொம்ப சிம்பிள், நீங்கள் உங்கள் காலில் நிற்கணும், அதுவும் அவரை தாண்டி நிற்கணும். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நான் இருக்கண்டான்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் அது உங்கள் அப்பா தான். அந்த அன்புக்காவது வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க. ஏன்னா உங்கள் வெற்றி தான் அவரோட வாழ்நாள் சாதனை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, அண்ட் உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.